நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காண்டி ட்ரை பண்றீங்க. இந்த யூடியூப் சேனல், சோசியல் மீடியால பார்த்தீங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு அப்படிங்கிற பேர்ல நெறைய ஃபேக் சேனல்லாம் நெறைய வந்துருச்சு. எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல, இல்லாத தகவலெல்லாம் சொல்லி, அவங்க ஏர்ன் பண்ணிட்டு போவாங்க. உங்களுடைய நேரம் தான் வீணடிக்கப்படும். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பேர் வந்து வேலை வாங்கியிருக்கிறாங்க. இந்த சேனல் மூலமா பயன்பெற்றவங்க நெறைய பேரு. இப்ப நீங்க முதல் தடவ நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, இது மத்த சேனல் மாரி கிடையாது. இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா, சேவை மனப்பான்மையில உள்ள சேனலு. அதனால இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நீங்க படிக்கிற இடத்துல நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சேனல ஒரு முறை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு வந்திருக்கு. கடலூர் மாவட்டத்துல உள்ள நோட்டிஃபிகேஷன். இப்ப நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, உள்ளத உள்ளபடி தெளிவா போட்டுருவோம். இப்ப இதே ஃபேக் சேனல் அப்படின்னா, மன்ற போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க. நீங்க பார்ப்பீங்க. நீங்க மதுரை மாவட்டமா இருக்கணும், விழுப்புரம் மாவட்டமா இருப்பீங்க, பார்ப்பீங்க. கடைசி பார்க்கும்போது தான் தெரியும், இது கடலூர் மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது தெரியும். அப்ப அந்த இடத்துல வந்து ஏமாத்துறாங்க. அந்த மாரி இத அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரிங்களா? எந்த சேனல் உங்களுக்கு தெளிவா முன்னாடியே கரெக்ட்டான உங்க தகுதிக்கு தகுந்த மாரி குடுக்குறாங்களோ, ஏன்னா நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கரெக்ட்டு தானே? அதனால அ எந்த சேனல் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சொல்றாங்களோ, அத ஃபாலோ பண்ணுங்க. ஃபேக் சேனல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தான் நல்லது. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதுனால, நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றதுனால, நெறைய பேர் அந்த சேனல் தான் கரெக்ட்டா இருக்கு. அப்ப சப்ஸ்கிரைபர் அதிகமா இருக்கனால, அவங்க தான் எல்லாமே கரெக்ட்டா உண்மை சொல்றாங்க அப்படின்னு நெனச்சுக்குருவாங்க. சரிங்களா? அந்த மாரி பண்ணாதீங்க. சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட்காண்டி நம்ம இது பார்க்கறதில்ல. அதனால நம்ம படிக்கிறோம், நம்ம வேலை வாய்ப்பு தேடுறோம். அப்ப கரெக்ட்டான எந்த சேனல் உங்களுக்கு கரெக்ட்டா சொல்றாங்களோ, அத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இப்ப மாவட்ட நீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. அது அப்ளிகேஷன் எடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கடலூர் மாவட்டத்துல இருந்து இத வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. அதுல நமக்கு முக்கியமான போஸ்டிங் என்ன அப்டின்னா, ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங்கு. இதுக்கு 25/10/2025 தான் லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு இன்டர்வியூ வந்து 8ஆம் தேதி 11வது மாசம் காலையில 10 மணிக்கு வந்து இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கணும். டைப்பிங் ஸ்பீடு வந்து 40 வேர்ட் பெர் மினிட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஃபைல மெயின்டெயின் பண்ணியிருக்கணும். ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 15,000 இதுக்கு வந்து சேலரி. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணி, அதோட ஃபோட்டோலாம் ஒட்டி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு, ஒவ்வொரு ஜெராக்ஸ்லயும் கையெழுத்திட்டு சரிங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா, அதெல்லாம் வச்சு, இந்த அட்ரஸுக்கு ஃப்ரம் டூ அட்ரஸ் போட்டு, டூ அட்ரஸ்ல தி சேர்மன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், கடலூர் மாவட்டம் 607-001 அப்படிங்கிறதுக்கு நீங்க அனுப்பணும். அப்ளிகேஷனோட அந்த கவருக்கு மேல அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆப் அப்படிங்கிற மாரி நீங்க எழுதி சென்ட் பண்ணணும். அடுத்து நேஷனாலிட்டி வந்து இந்தியன். கம்யூனிட்டி வந்து உங்க கம்யூனிட்டியை டிக் பண்ணிருங்க. பிசிக்கலி சேலஞ்ச் எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. உங்களுடைய அட்ரஸ் எழுதிருங்க. உங்களுடைய 11வதுல உங்க மொபைல் நம்பர் எழுதிருங்க. 12வதுல பார்த்தீங்கன்னா உங்க மெயில் அட்ரஸ் எழுதிருங்க. 13ல வந்து உங்க ஆதார் நம்பர் எழுதிருங்க. 14ல உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணிருங்க. 15ல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருந்தா கொடுத்துருங்க. 16 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொடுத்துருங்க. 17ல பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் உங்க கையெழுத்து போட்டுருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.